திருமந்திரத்தில் சொல்ல வேண்டியதே இல்லை, நிறைய இடங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றா சொல்ல நினைச்சிங்கன்னா அந்த சிவசிவ என்கிற தீவினையாளர். சிவசிவ அப்படின்னு சொல்றதுக்கு நல்ல வினை இருக்கணுங்க. நமக்கு நல்ல வினை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சிவசிவன் சொல்லுப்பா, நான் ஏன் சொல்லணும், நீ சொல்லு, என்ன சொல்ற, நானும் சொல்ல மாட்டேன், சொல்லுயா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அந்த வினை என்பது நல்ல வினையா இருந்துச்சுன்னா சிவசிவா, சரிங்க நான் சொல்றேன் சிவசிவ அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த நல்ல வினை இல்லைன்னா நீங்க என்ன சொன்னாலும் என்ன திருப்பி இது எப்ப சொன்னாரு? திருமூலர் சொன்னாரு, சிவசிவ என்று சொல்ல மாட்டாங்க. யாரு? தீவினையாளர்கள் சிவசிவ என்று சொல்ல மாட்டார்கள். சரியா? நான் சொல்றேனேயா, என்னை தீவினை மாறும், சிவசிவ என்கிற தீவினை மாறும். அது மட்டுமல்ல, நீங்க சிவசிவன் சொன்னா தேவராகவும் ஆகிவிடலாம். தேவரெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படியா, சிவகரி அது கிடைச்சிடும், அதை விட வேற ஒன்றும் இல்லை. எனவே சிவசிவன் சொல்லுவதற்கு நல்வினை இருந்தா தான் சொல்ல முடியும். நல்வினை இல்லைன்னா சிவசிவன் சொல்ல மாட்டோம். சொன்னா நம்முடைய இருக்கிற தீவினை எல்லாம் கழியும். தீவினை கழிவது மட்டுமல்ல, தேவர் என்கிற பதமும் நமக்கு கிடைக்கும். அது வேண்டாம் என்று கருதுகிறவருக்கு வீட்டின்பத்தை கொடுக்கும். எனவே சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர். சிவசிவ என்ன? சிவகதிதானே, சிவகதிதானே. அதை விட வேற என்ன ஆகும்? அதுதான், அதை விட்ட வேற ஒரு கதி இல்லை. அதுதான் உயர்ந்த கதி, சிவகதி என்று. அது நமக்கு இந்த மந்திரம் கொடுக்கும் என்று நமக்கு அருளி இருக்கிறார். 11ஆம் திருமுறையில் நிறைய இடங்கள் இருக்கின்றன. அதில் நமக்கு திரு இடை மருதூர்ல நம்முடைய பட்டணத்தடிகள் 2-3 இடங்கள் நல்லா சுவையாக கொடுத்துருக்கிறாரு. அது இந்த மந்திரம் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னா, அந்த வேகத்தை சொல்லும்போது சொல்லுவாருங்க, சைனைடு சைனைடுன்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி வேலை செய்ய மந்திரம்னா. அது என்னங்க சைனைடு? இந்த நாக்கில் வச்சா காப்பாற்ற முடியாது, உசுறு போயிடும், அது மாதிரி காப்பாற்றுவியாங்க. அப்ப அந்த அடிப்படை அந்த இடத்துல சொல்றார், வாயிலே வைக்கும் அளவிலே மருந்தாய். வாயில வச்ச உடனே வேலை செய்யுங்க. இப்பதான் நாம டாக்டருக்குலாம் போய் சாப்பிட்டோம், இப்பதானே மருந்து சாப்பிட்டுக்கிறீங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, இது ரத்தத்துல போய் கலக்கணும், செரிக்கணும், அப்புறம் தான் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது அப்படிலாம் இல்லை, வெச்ச மாத்திரத்தை வாயிலே வைக்கும் அளவிலே மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்கும். எதியா? தூய ஏகம் பெருமான் அஞ்செழுத்து. ஆக என் பெருமா தேவியோடு மண்ணு கைலாயத்து என் பெருமான் அஞ்செழுத்து. என் பெருமானுடைய அஞ்செழுத்து என்ன செய்யும் கேட்டா, வைத்த அளவில் மருந்தாய். நீங்க இந்த அப்படி ஒரு மருந்து இருக்கான்னு தெரியல, ஆனா 5 எழுத்து அதை செய்யும் என்று பட்டணத்து அடிகள் திருவிடை மருதூர்ல பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, அந்த திருவிடை மருதூர்ல இன்னொரு அருமையான ஒரு பகுதிங்க, சுவையான ஒரு பகுதி. அதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை நம்முடைய அடிகள் பெருந்தகை பட்டணத்து அடிகள் விரித்து பாடியிருக்கிறாரு. அந்த விரிவு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 82 வரிங்க அந்த பாட்டு. அந்த வரியில இருக்கக்கூடியது பாட்டு தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டுனுடைய அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பொருளாக நமக்கு அதை அமைத்திருக்கிறார். ஒரு சில இடங்கள் நான் தொட்டு காட்டுகிறேன். ஏன்னா அந்த வரி நாம் இப்படியே கருத்து சொல்லி சொல்லி போவதனால அந்த பாட்டே காதுக்குள்ளே போகிறதில்லை. அதனால ஒரு பாட்டை அப்படியே சொல்லிக்கிட்டே வருவோம். சில இடங்கள் தான் உங்களுக்கு புரியாத மடம் இருக்க மாதிரி தெரியும். அதை சில இடங்கள் தொட்டு காட்டுகிறேன் பாருங்க. அந்த பாட்டை தொடங்குறார்.